Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. தப்புச்சனா நல்ல வேலை. இந்த பசங்கள்லாம் இருக்குங்களே. தேங்க்யூ சிவா. அந்த எலிங்க எல்லாம் எப்படி திடீர்னு என் சைக்கிளுக்கு எதிர்க்க வந்துச்சுன்னே தெரியல. சீக்கிரம் ஓடுங்க. வேலை முடிஞ்சதா? முடிஞ்சதுக்கு பாஸ், எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்துட்டோம். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு கொல்ல ரொம்ப நல்ல வேலை. பாஸ், நம்ம ஒரேடியா எல்லா கடையும் கொள்ளையடிக்கலாம் இல்லையா? ஒவ்வொரு கடையா கொள்ளையடிக்க டைம் வேஸ்ட் ஆகுது. இல்ல, பருப்பு உப்பு மாதிரி சாப்பிடணும். ஒரு ஆரம் காணாம போனா யாருக்கும் சந்தேகம் வராது. அந்த கடைக்காரங்க திருட்டு போயிடுச்சுன்னு நினைப்பாங்க. வேற சில கடைக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியுமா? போகும்போது யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா இது பிளான் பண்ணி செஞ்சிருப்பாங்கன்னு யாருக்கும் சந்தேகம் வராது. அதனால எப்பவும் பருப்ப உப்பு மாதிரியே சாப்பிடு. பருப்ப ஃபுல்லா சாப்பிட்டேனா மாட்டிப்ப. புரிஞ்சுதா? ஆமா, இந்த எலிகள் இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஜுவல்லரிக்குள்ளதான் போய் தன்னோட வேலையை காட்டுதுங்க. அதோட சில கடைக்காரங்களோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, ஜுவல்லரி கடையில இருந்து நகைகள்லாம் காணாம போய்கிட்டு இருக்கான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வைர நகைகள் காணாம போனதா கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. அதோட ஒவ்வொரு கடையில இருந்தும் ஆரம் மட்டும்தான் காணாம போய்கிட்டு இருக்கான். இப்ப சிவாவை கூப்பிடுறதுக்கு அந்த லட்டு சிங் கண்டிப்பா வருவாரு. எல்லா பொருளையும் நான் தயாரா எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக சார் நம்ம ராத்திரி வந்திருக்கோம்? பகல்ல வர முடியாது, ஏன்னா பாட்டிக்கு கோபம் வந்து திட்டுவாங்க. அதனால தான் திட்டு வாங்காம நைட் எஃபெக்ட்ல வரேன். என்னது என்னது? என் காது, என் வாயி, என் மூக்கு, ஆகா வலிக்குது, எடுத்து விடுங்களேன். லட்டு சிங் அங்கிள், என்னாச்சு? அட ஒண்ணும் இல்ல சிவா, பெரிய பெருச்சாலி மாட்டிருக்க. பெரிச்சாலியா? பாட்டிமா, நீங்க இதெல்லாம் என்ன மாட்டி விட தானே ரெடி பண்ணி வச்சுங்க? அட இல்லங்க, நான் டிவில நியூஸ பார்த்தேன். ஏகப்பட்ட எலி ஊருக்குள்ள வந்துருச்சு. நாங்க அதனாலதான் எலிகளுக்காக இந்த டிராப்ஸ வச்சேன். எனக்கு என்ன தெரியும் நீங்க ஜன்னல் வழியா வந்து இதுல மாட்டுவீங்கன்னு. இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக தான் ஸ்பெஷலா அரேஞ்ச் பண்ணி இருக்கீங்க. நான் ஜன்னல் வழியா வருவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பாட்டிமா, நீங்க என்ன பஞ்சர் ஆக்கிட்டீங்க. சரிங்க பாட்டிமா,
நீங்களே சொல்லுங்க அந்த எலிகளை நான் எப்படி பிடிக்கிறதுன்னு. அதுங்க இதே மாதிரி அட்டூழியத்தை செஞ்சா நான் என்ன பண்றது? அட என்ன கேட்டு என்ன பிரயோஜனம்? சிவா கிட்டயே கேளுங்க. பாட்டிமா, தேங்க்யூ. நான் இதத்தான் எதிர்பார்த்தேன். இதத்தான் நான் உங்க வாயில இருந்து எதிர்பார்த்தேன். ஓ சிவா, வா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கு. வா. இவரு திருந்தவே மாட்டாரு. என்ன லட்டு சிங் சார், கமாண்டோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்ச நீங்க எலி ட்ராப்ல போய் மாட்டலாமா? சொல்லுங்க. அட என்ன பத்தி பேசுறத முதல்ல விடுங்க. அந்த எலிகளோட அட்டகாசத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். பாட்டி உங்களுக்கு அப்படி பண்ணதுக்கு வெரி சாரி லட்டு சிங் அங்கிள். நோ 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 நோ. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. நான் அதுக்கெல்லாம் இப்ப வருத்தப்படல. பாட்டி என்கிட்ட எப்போதும் உரிமையா இப்படிதான் விளையாடுவாங்க. எலின்னதும் ஒன்னு ஞாபகத்துக்கு வருதுப்பா. எங்க பாட்டி ரொம்ப தைரியமானவங்க. ஒரு நாள் அவங்கள பயமுறுத்தலான்னு ஒரு கீ கொடுக்கிற எலிய நாங்க அவங்களுக்கு தெரியாம நடக்க விட்டோம். அப்ப அவங்க பார்த்து பயந்து போய் எப்பவுமே மாடியில போய் நிப்பாங்க. அத பார்த்தா ஒரே ஜாலியா இருக்கும். ஆதி, நீ ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்ட. அட, நான் என்னப்பா பண்ணேன்? ஆதி, யூ ஆர் சோ இன்டெலிஜென்ட். அட இதெல்லாம் அப்புறம்ப்பா. முதல்ல நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க. ஆதி, அந்த எலி எல்லாம் போலி எலிங்க. ஏன்னா அதுங்கெல்லாம் ஜுவல்லரி ஷாப்க்குள்ள மட்டும்தான் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு கடையில இருந்தும் ஒவ்வொரு ஜுவல்லரி காணாம போயிட்டு இருக்கு. அப்புறம் அந்த எலிங்க யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. யாராலையும் அதுங்கள பிடிக்க முடியல. அப்படின்னா அந்த எலிங்க எல்லாத்தையும் ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வேணும்னே ஜுவல்லரி ஷாப்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே ஒரு ஹாரத்தை தான் திருடிட்டு போறாங்க. ஏன்னா யாருக்கும் சந்தேகம் வராதுல்ல. அப்ப நான் சொன்னது சரிதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அந்த போலி எலி எல்லாம் எங்க இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு. கவலைப்படாதீங்க. நான் உங்களை இந்த எலிகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்கேன். இனி இந்த எலிகளோட தொல்லை உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது. டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன கேக்குது? அந்த எலிகிட்ட இருந்து என்ன முதல்ல யாராவது காப்பாத்துங்க. என்ன சார் அனௌன்ஸ்மென்ட் பண்ணாம டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் எந்த டான்ஸும் ஆடலையா. அந்த எலி ஏன் சட்டக்குள்ள போய் என்ன எப்படி ஆடி படைச்சுக்கிட்டு இருக்கு கான்ஸ்டபிள். அதை எடுக்க தான் இப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடலாம். மானிட்டர்ல எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? மாட்டிக்கிட்டாங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா நேஷனல் ஹைவேக்கு வந்துருங்க. பிளாக் கலர் கார், அதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பாஸ், ஒரு சின்ன பையன் ரொம்ப வேகமா நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான் பாஸ். இன்னும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அவனை ஒரு வழி பண்ணுங்க. இப்போ இங்க யாராலையும் வர முடியாது. எங்களால எல்லா இடத்துக்கும் வர முடியும். ஏய், நீ இங்கேயும் வந்துட்டியா? அவனை லேசரை வச்சு தூக்குங்க.
வாங்க லட்டு சிங் அங்கிள், வந்து அவங்கள புடிங்க. இப்ப அவங்கள எப்படிப்பட்ட ஜெயில நான் போட போறேன்னா அங்க வெறும் எலிகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு வேளை அப்படி அங்க இல்லைன்னாலும் நானே ஊருக்குள்ள இருக்கிற எல்லா எலியும் புடிச்சு கொண்டு வந்து அதுக்குள்ள போடுவேன். அது உங்க சட்டை பேண்ட்டுக்குள்ள போய் உங்களை எப்படி ஆட்டி படைக்குதுன்னு பாருங்க. ஹே ஹே, அதுக்கப்புறம் நீ இப்படி நடுங்க மாட்ட, வேற மாதிரி நடுங்குவேன். என் சட்டை பேண்ட்டுக்குள்ள எலிய விட்டு குத்தாட்டம் போட வச்சிங்கல்ல, நான் உங்களை எந்தெந்த டான்ஸ் ஆட தெரியுமா எல்லாத்தையும் ஆட வைக்க போறேன். டிஸ்கோவு, பிரேக்கு, கரகாட்டம் எல்லாமே ஆடுவீங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.